என் ஃப்ரெண்டு 4 மணிக்கு கால் பண்ணி வாடா கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. சரி கோயிலுக்கு தானே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். ஆனால் அவன் தர்மபுரியில் இருக்க காலபைரவர் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த கோயிலில் சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்கன்னா பார்த்துக்குங்களேன். சரி ஓகே சாமி தான் கும்பிட்டாச்சுல்ல வாடா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டதுக்கு அதெல்லாம் இல்லை வா உன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். இங்கே வந்து மேட்டூர் டேமோட பெரிய டேமாக ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இந்த காட்டை பார்த்தாவே பயங்கரமாக இருக்குன்னு சொன்னதுக்கு பயங்கரமாக இருக்கா இன்னும் இதை விட பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டே இருக்கான். என்ன வீடியோ இருக்குன்னு சொன்னதுக்கு அவனுக்கு சொன்ன பதில் நீங்களே கேளுங்களேன். எடுத்துட்டு தான் வரேன். டே என்ன நான் தானே மெயின் போகணும். இதெல்லாம் உங்களே தான் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்பல இருந்து. நல்லா சாப்பிட்டுருக்குறேன். நல்லா முடியல. புளி இருக்குதா? கரடி கரடி காட்டு பண்ணி வேற இருக்கு பாருங்க. தான் காட்டு யானை ஒன்று போகுது பாரு. இருக்குதா? அது தெரியும் போதில்ல. ஏன்டா மூத்த என்னாச்சு? ஏன் அவ்வளோ உட்காந்துருக்க? அதுக்கு ஏன்டா நீ வேற கம் பண்ணுற கொஞ்சம் நேரம். என்னாச்சு? ஒரு ட்ரிப்பு போகலான்னு ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தான். சரி தருமபுரி போகலாம், பெண்ணாரம் போகலாம், மேட்டூர் டேமோட பெரிய டேமாக ஒன்று இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படின்னா. இந்த டேமா? இதுதான் டேமா. அப்புறம் ஏதோ அது என்னவோ காலத்தில் வந்து போட்டாங்களாம். தாத்தனோட பாட்டனோட காலத்தில் ரயில்வே ட்ராக் போட்டு விட்டாங்களாம். சரி சரி இங்கே வந்து உட்காந்து பார்த்தா வியூ பாயிண்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தான். டேமும் காட்டிவிட்டான், ரயில்வே ட்ராக்கையும் காட்டிவிட்டான். சரி என்னை பார்த்துட்டு நான் வந்து உச்சக்கட்ட நிலைக்கே போயிட்டேன். இப்போ எப்படி மனநிலை? என் மனநிலை வந்து இப்போ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் போகணும் மாட்டேங்குது. உன்னோட கூட்டம் வந்தாலும் இங்கே கூட்டம் வந்தாலும் அந்தாண்டக்கிறாரு ஃப்ளாட்டா. அவன் பண்ணுற வேலையே இத்தனைக்கு காரணம் லோ பட்ஜெட் ட்ரிப்புன்னா ஏதோ ஓரளவுக்காச்சும் கூப்பிட்டு வரான்னு பார்த்தா அவன் பண்ணுற வேலை தான் தனியாக. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சுங்க. என்ன கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ட்ரெயின் வந்து என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் பரவாயில்ல உயிருக்கு போய் சாதனை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டேங்க. மேலே ஏறி போயிட்டு நானும் அங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் கவர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. இப்போது எடுத்து விட்றா ஓட்டத்தை வண்டி ட்ரெயினுக்கு இது வந்தால் நம்ம என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த ஓடுறப்ப அந்த சவுண்டு இந்த மூச்சு வாங்குறதுல நீங்களே கேளுங்களேன். முடியல இந்த இடத்துல பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வாடா இன்னொரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஐயோ சாமி ஆளை விடுறா நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு தூக்கமாக வருதுன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது நீ வந்தே தான் ஆகும்னு சொல்லிட்டு தொப்பையாறு நீர்த்தேக்கத்து தாங்க கூட்டு வந்திருந்தான். இந்த இடத்துல வந்து தண்ணி நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தான். நம்ம போன நேரம் என்னமோ தெரில தண்ணி இல்லைங்க. சரி ஓகே பரவாயில்ல நம்ம இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மலைகள் வியூ பாயிண்ட்லாம் சொல்லிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. நம்ம பசங்க சும்மாவாக இருப்பானுங்க. ஒருத்தன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் அவங்களோட ராவடிலாம் தாங்க முடியலைங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா போப்பா அப்படின்றியா? கோன் ரோலக்ஸ் ரோலக்ஸா